நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஈத்திசையும் புரிவோம். எல்லோருமா என்னோடு இணைந்து நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஈத்திசையும் புரிவோம். உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இன்று இயேசுவின் தூய்மை மிகு பெயரை விழாவாக கொண்டாடுகின்ற நிமிடம். இயேசு என்கிற நாமத்தை தவிர, இயேசு என்கிற இந்த பெயரை தவிர வேறு ஒரு பெயரிலும் நமக்கு விடுதலை இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை என்பதை உணர்ந்து, இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், இதோ நாங்கள் உம்மை முன்னிலையில் எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்தவர்களாக இந்த பாடலோடு இணைந்து ஆராதித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோமா? உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தை, அவரது நாமத்தை நம்பிக்கை வைத்தவர்களாக, இயேசுவின் இருதயத்திற்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்தவர்களாக, இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நம்முடைய திரு இருதயத்திற்கு எங்களை முழுமையாக, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம், இந்த வருடத்தை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம், இந்த மாதத்தை, இந்த நாளை எல்லா ஆசிரியையும் நிரம்ப பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி அர்ப்பணித்து பாடி ஜெபிப்போம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கரங்களை வீசி, இறைவா இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். அனைவரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்போம். இந்த எரிக்கோ ஜெபத்தில் கலந்து கொள்ளும் பொழுது ஆபிரகாமின் தேவனாக, ஈசாக்கின் தேவனாக, யாக்கோபின் தேவனாக, வாழும் இறைவனாக இருக்கின்ற உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடி ஜெபிப்போம். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா சொல்லி பாடும். இறைவா இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன்.
இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வார்த்தையாக இறைவன் மனித உருவமானவர் இதோ இந்த நற்கருணை வடிவில் நமக்காக வைத்திருந்து நம்மை ஆசீர்வதிக்க நம் முன்பாக கடந்து வருகிறார். நம் ஜெப கருத்துக்களை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு. வார்த்தையாக இறைவனே, வாழ்வளிப்பவரே, வல்லமையின் இறைவனே, இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய ஜெப கருத்துக்களை எல்லாம் ஒப்புக் கொடுத்து உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நம்மோடு பயணிக்கிற ஆண்டவரோடு இணைந்து பயணித்து என்றும் வாழ வரம் கேட்டு பாடி ஜெபிப்போம். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். கரங்களை வீசி இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். ஆமென். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கரங்களை தட்டி நற்கருணையின் ஆண்டவரை ஆசீரை பெறுகிற நாம் இதோ இயேசு ஆண்டவர் இன்று நம்மை ஆசீர்வதிப்பது, நம்மோடு உடன் இருப்பது நற்கருணையின் வாயிலாக வீற்றிருக்கிறார். நற்கருணையின் இறைவனே, மீட்பளிக்க எங்களுக்காக பிறந்த இயேசுவே, மன்னிப்பை தருபவரே, பாவ மன்னிப்பை எங்களுக்கு பெற்று தருகிறவரே, இயேசு ஆண்டவரே, உமது உயிருள்ள நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம், உமது உடனிருப்புக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி இயேசு என்கிற நாமத்தை நாம் பயன்படுத்தி ஜெபிக்க, அவரை பின் செல்ல, நற்கருணையில் வீற்றிருக்கிறவரை கண்களால், விசுவாசத்தின் கண்களால் காண வரம் கேட்டு பாடி ஜெபிப்போம். நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவின் திரு இதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதையும் தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். உமது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமேன். ஆமென். இந்த முதல் 10 மணியிலே மிக குறிப்பாக நம் குடும்பங்களை இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். முதல் வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் இயேசுவின் திரு இருதயத்திற்கு அர்ப்பணிக்கிறோம். நம் குடும்பங்களை, நம் குடும்பத்தில் உள்ள எல்லா ஜெப வேண்டுதல்களை இயேசுவின் திரு இருதயத்திற்கு அர்ப்பணித்து நம் குடும்பங்களுடைய எல்லா வேண்டுதல்களையும், குறிப்பாக இந்த ஆண்டிலே நம் குடும்பங்களில் இறைவன் தருகிற ஆசீருக்கெல்லாம் நன்றி செலுத்தியவர்களாக குடும்பத்தினுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து இந்த 10 மணியில ஜெபிப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயத்துக்கு ஒத்தாக செய்தருளும்.
இயேசுவின் மதுரமான திரு இதயமே, என் சிநேகமாயிரும். 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 புனித மரியாவின் மாசற்ற திரு இதயமே, என் இரட்சணியமாயிரும். நம் குடும்பங்களை எல்லாம், நம் குடும்பத்தின் சிந்தனை, நம் குடும்பத்தில் நாம் சிந்திக்கின்ற வார்த்தைகள், நம்முடைய சொற்கள், நம்முடைய செயல்கள் அனைத்தும் இறைவன் நமக்கு ஏற்படுத்திய குடும்பத்திற்கு நன்மை பயக்கும் விதமாக இருக்க வரம் கேட்டு இயேசுவின் திரு இதயத்திற்கு ஒப்பு கொடுத்து பாடி ஜெபிப்போம். எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், உந்தன் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. இந்த இரண்டாவது 10 மணியிலே இந்த ஆண்டில் நம்முடைய ஆன்மீக வாழ்வை, அருட்சாதன வாழ்வை ஒப்புக் கொடுப்போம். நம்பிக்கையில் ஒரு படி கூட வளர, அனைத்திலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க, எதை செய்தாலும் அவரது புகழுக்காக செய்ய, அவருடைய திருவுளம் மட்டும் நம் வாழ்வில் நிறைவேற, ஒளியை நோக்கா மலரில்லை, நீரை நோக்கா வேறில்லை, உம் புகழை நோக்கா வாழ்வனைத்தும் வாழ்வில்லை என்றால் அதில் பயனில்லை, இயேசுவை நோக்காத வாழ்விற்கு பயனில்லை என்பதை உணர்ந்து நம்முடைய இந்த வாழ்விலே, இந்த ஆண்டிலே நம்முடைய அருட்சாதன வாழ்வை, ஆன்மீக வாழ்வை, இறை வார்த்தையோடு உள்ள பற்றில் வளர வரம் கேட்டு, குடும்ப ஜபத்தில் வளர வரம் கேட்டு, தனிப்பட்ட ஜபத்திலும் ஒப்புரு அருட்சாதனம், நற்கருணை போன்ற அருட்சாதனங்களில் அடிக்கடி பங்கேற்க வரம் கேட்டு இந்த 10 மணியிலே நாம் ஜெபிப்போம். இதயத்தில் தாட்சியும் சாந்தம் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயத்துக்கு ஒத்ததாக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, என் சிநேகமாயிரும். 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 புனித மரியாவின் மாசற்ற திரு இதயமே, என் இரட்சணியமாயிரும். கரங்களை உயர்த்துவோம். என்ன நடந்தாலும் இயேசுவை விட்டு விலகி செல்லாமல் நம்பிக்கையில் வளர, நற்கருணை ஆண்டவரை பின் செல்ல வரம் கேட்டு பாடி ஜெபிப்போம். ஒளியை நோக்கா மலரில்லை, நீரை நோக்கா வேறில்லை, ஒளியை நோக்கா மலரில்லை, நீரை நோக்கா வேறில்லை, உம் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும், உம் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும், வாழ்வில்லை அதில் பயனில்லை, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக.
இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. இந்த மூன்றாவது 10 மணியிலே நம் பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உள்ள நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து இந்த 10 மணியில் இயேசுவின் திருவிதத்துக்கு அர்ப்பணிப்போம். அவர்களுடைய குழந்தை பருவம், பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, வேலை செய்கின்ற பிள்ளைகள், வேலை இல்லாமல் வேலைக்காக அதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறவர்கள், திருமண தடைகள், குழந்தை செல்வம் இல்லாத நம் பிள்ளைகள், இப்படி நம் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் அனைவரையும் இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர்கள் வாழ்வில் சந்திக்கின்ற எல்லா போராட்டங்களிலும் இயேசுவோடு அவர்கள் என்றும் பயணிக்க, இந்த நாட்களிலே, இந்த வருடத்திலே அவர்கள் வாழ்வில் அவருடைய ஜப விண்ணப்பங்கள் நிறைவேற, ஆண்டவரை மீது நம்பிக்கையில் வளர வரம் கேட்டு இந்த 10 மணியிலே ஜெபிப்போம். பெண்கள் முதல் பாதியை உரத்த குரலில் சொல்லி ஜெபியுங்கள். என் இதயத்தை உம் இதயத்துக்கு ஒத்ததாக செய்தருளும். மதுரமான திரு இதயமே என் சிநேகமாயிரும், 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 என் சிநேகமாயிரும். புனித மரியாவின் மாசற்ற திரு இதயமே என் இரட்சணியமாயிரும். பிள்ளைகளை அவர்களுடைய எல்லா வேண்டுதல்களையும் இயேசுவின் இதயத்தில் ஒப்புக் கொடுத்து ஆசியும் அருளும் நம் பிள்ளைகள் நிறைவாக பெற்றுக்கொள்ள பாடி ஜெபிப்போம். இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உங்கள் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. மீண்டும் ஒரு முறை. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உங்கள் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இந்த 4வது 10 மணியிலே இயேசுவின் திரு இருதயத்திற்கு அருளாலய தியான மையத்தை ஒப்புக் கொடுப்போம். இங்கு நடக்கின்ற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நடக்கின்ற தியானங்களை இந்த ஆண்டில் இறைவார்த்தை அறிவிக்க வருகின்ற அருட்தந்தையர்கள், சகோதரர் சகோதரிகள், அருட்சகோதரிகள், பொது நிலையினர் அனைவரையும் ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக ஜனவரி மாதம் 14, 15, 16, 17 4 நாட்கள் நடக்கின்ற 31வது பொங்கல் அருளாலய நற்செய்தி பெருவிழாவை, அதை வழிநடத்த வருகின்ற ஆயர், அருட்தந்தையர்கள் ஒவ்வொருவரையும், அந்த நற்செய்தி பெருவிழாவிற்கு பல நிலைகளில் உதவி செய்கின்ற எல்லா நல்ல உள்ளங்களையும் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் இதயத்தில் அவர்களை அர்ப்பணித்து இந்த மாதத்திலே நடக்கின்ற இந்த தியானத்தில் முழுமையான ஆசீர் வேண்டி இந்த 10 மணியில் ஜெபிப்போம். ஆண்கள் அனைவரும் சேர்ந்து முதல் பாதியை சொல்லி ஜெபிப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, இயேசுவின் மதுரமான திரு இதயமே, 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 என் சிநேகமாயிரும், இயேசுவின் மதுரமான திரு இதயமே, சிநேகமாயிரும், இயேசுவின் மதுரமான திரு இதயமே, என் 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 சிநேகமாயிரும், புனித மரியாவின் மாசற்ற திருதயமே, என் இரட்சணியமாயிரும். கரங்களை உயர்த்துவோம். இங்கு சுமைகளோடு வருகிற பிள்ளைகள் இயேசுதாமே சுமைகளை அகற்றி
கனிவும் மனத்தாழ்ச்சியும் உள்ள இதயமாக மாற்ற அருளாலயத்தில் இந்த வருடத்தில் காலடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், அவர்களது குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, இங்கு கடந்து வருகிற ஒவ்வொருவரின் ஜெப விண்ணப்பங்களும் ஆண்டவர் தாமே கேட்க வரம் கேட்டு அவரது இதயத்தில் நம்மை மறைத்து வைத்து பாடி ஜெபிப்போம். இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இந்த 5வது 10 மணியிலே நம்முடைய ஆன்மீக வாழ்வை, நம்முடைய தனிப்பட்ட ஜெப கருத்துக்களை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். ஏதாவது ஒரு பாவத்தில் இருந்து விடுதலை, ஏதாவது ஒரு தீய பழக்கத்தில் இருந்து ஒரு விடுதலை, இந்த புத்தாண்டில் நம்ம எடுத்த ஒரு சில முடிவுகள், விவிலியம் தினமும் வாசிப்பதற்கான ஒரு முயற்சி, மன்னிக்காத நபர்களை மன்னிக்க விட்டு கொடுக்கின்ற பல்வேறு நிலைகளில் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை இந்த நாளிலே, இந்த புது வருடத்திலே முதல் வெள்ளிக்கிழமையில் இயேசுவின் திரு இதயத்திற்கு அர்ப்பணிப்போம். அவருடைய இதயத்தோடு சேர்ந்தவதாக நம்முடைய இதயம் மாற, நம்முடைய குணங்கள் மாற, நம்முடைய செயல்களும் நம்முடைய எண்ணங்களும் மாற வரம் கேட்போம். தனிப்பட்ட கருத்தை மனதில் கொண்டு வருவோம். அந்த தனிப்பட்ட கருத்தை மனதில் வைத்து ஜெபிப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உமது இதயத்துக்கு ஒத்தாக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, என் சிநேகமாயிரும். 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 புனித மரியாவின் மாசற்ற திரு இதயமே, என் இரட்சணியமாயிரும். நம்முடைய ஜெப கருத்துக்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து இயேசுவின் இதயத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே உமது திருவுளம் என் வாழ்வில் நடக்கட்டும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், நம்முடைய சுமைகளை எல்லாம் சுமந்தவர், நமக்கு விடுதலையையும் மீட்பையும் ஆசிரையும் தர நம் ஜெப விண்ணப்பங்களை ஒப்பு கொடுத்து பாடி ஜெபிப்போம். ஆவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் தெய்வம் உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் தெய்வம் உண்டு. கரங்கள் உயர்த்தி இயேசுவின் இதயமே, இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தான் எங்கள் ஆனந்தம் நிலை பெறும். மீண்டும் ஒரு முறை குரல் எழுப்பி பாடி ஜெபிப்போமா? இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் திரு இதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த மரியாவின் மாசற்ற திரு இதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இதயமானது எங்கும் போற்றப்படுவதாக. திரு இதயத்தின் வளர்ப்பு தந்தையான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இதய மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும். உங்கள் பதில் எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணுலகில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உங்கள் பதில் எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். என்றும் வாழும் பிதாவின் திரு சுதனாகிய இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். புனித கன்னி தாயின் வயிற்றில் தூய ஆவியாரால் உருவான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். அளவற்ற மருத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். அன்பு தீ சுவாசித்து எரியும் சூளையான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கு முற்றும் உரிய இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். இதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமுமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். ஞானமும் அறிவும் நிறைந்த முழுநிறை செல்வமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். இறை தன்மை முழுமையாக தங்கி வழியும் இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். நித்திய சிகரங்களின் ஆசை ஆகிய இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவை அளிக்கும் தாராளமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். எங்கள் பாவ செயல்களால் வேதனையுற்று வருந்திய இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். எங்கள் சமாதானமும் ஒற்றுமையின் இணைப்புமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். பாவங்களின் பலியான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். உம்மிடம் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு மீட்பான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். உம்மில் இறப்பவர்களின் நம்பிக்கையான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயத்துக்கு ஒத்திருக்க செய்தருளும். சேர்ந்து ஜெபிப்போம். இந்த அட்டை கிடைக்காதவர்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அல்லது பெற்றுக்கொள்ளுங்கள். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்பு திருமகன் இதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயை கூர்ந்து கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னித்தருளும். உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். இயேசுவின் திரு இதயத்திற்கு தம்மை முற்றும் ஒப்புக் கொடுக்கின்ற ஜெபம். யாருக்காவது முதல் முறை அட்டை கிடைக்கவில்லை என்றால் இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். தயவு செய்து பேசாமல் எல்லாரும் கொடுங்களேன். பெற்றுக்கொண்டவர்கள் தயவு செய்து முதல் வெள்ளிக்கிழமைகளில் இந்த அட்டையை எடுத்துட்டு வரதுக்கு முயற்சி செய்யுங்க. இருப்பவர்கள் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம், மீதி அப்புறமா வாங்கிக்குவோம். இந்த பகுதியை எடுத்து கரங்களில் பிடிப்போம், இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு காமிப்போம். பின்புறம் உள்ளவங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க ஒன்று ஷேர் பண்ணுங்களேன், பின்னாடி கொடுங்களேன். நான் சொல்லி தந்து ஜெபிப்பதல்ல, சேர்ந்து நம்ம ஜெபிக்க போறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நம் குடும்பத்தையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை இயேசுவின் திருவிதத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். அமைதியாக நம்முடைய ஜெப கருத்துக்களை மனதில் கொண்டு வருவோம். இயேசுவின் திரு இதயத்திற்கு தம்மை முற்றும் கையளிக்கும் ஜெபம். சேர்ந்து சொல்வோம். இயேசுவின் திரு இதயமே, அடியேன். மௌனமாக நம்முடைய பெயரை சொல்வோம். அதனை தொடர்ந்து சொல்லி தந்து ஜெபிப்பதல்ல, ஒருமித்து நாம் ஜெபிக்கிறோம். என்னை முற்றும் உமக்கு கையளிக்கிறேன். என்னில் உள்ளதும் எனக்கு உள்ளதுமான அனைத்தும் உம் திரு இதயத்தையே அன்பு செய்திடும் பொருட்டு அர்ப்பணம் செய்கிறேன். என் ஒவ்வொரு நினைவையும் ஆற்றலையும் செயலையும் என்னை அடுத்து வரும் இன்பம் துன்பம் அனைத்தையும் உம் திரு இதயத்துக்கு பாத காணிக்கை ஆக்குகிறேன். உமது திரு இதயத்துக்கு முற்றும் சொந்தமாயிருப்பதும் உமக்கு மனவருத்தம் அளிக்கக்கூடிய அனைத்தையும் மனதார அகற்றுவதும் உம்மை என்றும் அன்பு செய்வதும் என் வாழ்வின் நோக்கமாகும். இதுவே என் மாறாத தீர்மானம் ஆகும். இனிய இயேசுவின் திரு இதயமே, இனி என் அன்புக்கு முற்றும் உரியவர் நீரே. என் உயிரின் ஒரே காவலர் நீரே. தளராத என் நம்பிக்கை நீரே. என் வாழ்நாட்களில் நான் செய்த குற்றங்களை எல்லாம் களைந்து மன்னிப்பவர் நீரே. என் உயிர் உடலை விட்டு பிரியும் வேளையில் எனக்கு புகலிடமும் நீரே. தயாளம் நிறைந்த இயேசுவின் திரு இதயமே, உமது விண்ணக தந்தையின் திருமுன் எனக்காக பரிந்துரைத்து நீதியின் தீர்ப்பிலிருந்து என்னை காத்தருளும். அன்பு பெருக்கான இயேசுவின் திரு இதயமே, என் பலவீனத்தை கண்டு அச்சமடைகிறேன். உமது தயாளத்தை நினைத்து நம்பிக்கை கொள்கிறேன். நீர் விரும்பாத எதுவும் என்னிடம் இருப்பின் அதனை உமது அன்பு தீயால் சுட்டு எரித்தருளும். நான் உம்மை என்றும் மறவாமலும் உம்மை விட்டு பிரியாமலும் இருக்கும்படி உமது தூய அன்பை என் இதயத்தில் பதித்தருளும். நான் உமது சொந்த உரிமையாக வாழ்ந்து மரிக்கும் பேற்றினையும் என் பெயர் உமது திரு இதயத்தில் இடம் பெற்றிருக்கும் பேற்றினையும் எனக்கு தந்தருள உம்மை மன்றாடுகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இதய பெருவிழாவை நம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகின்ற நிமிடம். அத்தோடு இன்று திரு அவை ஒரு விழாவை கொண்டாடுகிறது. சொல்லுங்களேன். இயேசுவின் திருப்பெயருக்கு விழா கொண்டாடுகின்ற நாள். பாருங்க, கரெக்டாக வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு விழா வந்துடுது. இயேசுவின் தூய்மை மிகு பெயரை நாம் போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகின்ற நாள். ஜனவரி மாதம் 3ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் இயேசுவின் திருப்பெயருக்கு நாம் மகிமை எடுக்கிறோம். அந்த பெயரை போற்றி துதித்து ஜெபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹalleluya. ஹalleluya. இன்றைய திருப்பலியில் எல்லாம் அந்த திருப்பெயரை புகழ்ந்து உள்ள ஜெபங்களை நாம் சொல்லி ஜெபிப்போம். மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 21வது இறைவார்த்தை. இயேசுவினுடைய பிறப்பு, அவரது பெயரின் முக்கியத்துவம் அங்கு குறிப்பிடப்படுகிறது. மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 21வது இறைவார்த்தை.
அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார். அன்புக்குரியவர்களே, இயேசு என்கிற பெயரில் மட்டும்தான் பாவங்களில் இருந்து மீட்பை தர முடியும். இயேசுவால் மட்டும்தான் பாவங்களில் இருந்து மீட்பு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. அடுத்து நான் கேட்கிற கேள்விக்கு புரிந்து கொண்டு பதில் சொல்லணும். இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை இறைவனாக ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் இயேசு இல்லாமல் மீட்பை சொந்தமாக்க முடியுமா? இல்லை. அது என்னத்தை நீங்க தலைகளானாலும், என்ன நல்ல செயல்கள் செய்தாலும், எவ்வளவு பெரிய நல்ல மனுஷனாக இருந்தாலும் நமக்கு மீட்பு இல்லை. பாவத்திலிருந்து விடுதலை இயேசு ஆண்டவரிடமிருந்து மட்டும்தான். கிறிஸ்துவனுக்கு, இயேசுவில் நம்பிக்கை வைக்கிற பிள்ளைக்கு இயேசு இல்லாமல் மீட்பு இல்லை. அது மறுக்க முடியாத உண்மை. அதனால்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்ம ஒவ்வொருவருடைய பெரிய ஒரு பொறுப்பு என்னன்னா, உலகின் கடையெல்லை வரை சென்று நற்செய்தி, எந்த நற்செய்தி? இயேசு என்கிற நற்செய்தியை அறிவிக்கிறதா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, 2025 ஆண்டுகளுக்கு முன்பு திருத்தூதர்கள் போய் செய்தார்கள். இன்னைக்கு நம்ம இயேசுவை பெற்றுக்கொண்டு கப்பு சிப்புன்னு யாருக்கும் தெரியாம போய் உட்காந்துக்கிறோம் வீட்டில். அடுத்த வெள்ளிக்கிழமை கடகடன்னு இறங்கி வரோம். இந்த ஒரு ஆண்டில், கடந்த ஒரு ஆண்டில் எத்தனை பேரை நாம் இயேசுவுக்கு கூட்டி வந்திருப்போம், இயேசுவை பற்றி சொல்லி இருப்போம், நம் வழியாக அவர்கள் வாழ்வில் நம்பிக்கையை கொடுத்திருப்போம், அவர்கள் நம்பிக்கை வாழ்வில் வளர நாம் துணையாக இருந்திருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு முறை நாம் வருகிற பொழுது, இவரது காலடியில் வருகிற பொழுதும் இந்த நம்பிக்கையில், அவரால் தான் மீட்பு என்ற நம்பிக்கையில் வளரும் பொழுதுதான் நம்பிக்கையில் வளர்றோம். இல்லைன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கட்டி பங்குல சேர்ந்து நன்மை வாங்கி அருட்சாதனை வாங்கி நானும் உறுப்பினர், கல்லறையில் எனக்கு இடம் இருக்குதுன்னு சொல்லி தண்ணியும் தெளிச்சு லாஸ்ட்டும் தண்ணியும் தெளிச்சு குளில் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். அன்புக்குரியவர்களே, நமது அழைப்பு அப்படிப்பட்ட அழைப்பல்ல. இயேசுதான் என் வாழ்வில் எல்லாம் என்பதை உலகம் முழுவதும் நமக்கு சாதகமான சூழ்நிலைகளில், நமக்கு ஏற்ற நிலைகளில், குறைந்தபட்சம் நம் குடும்பத்திலாவது இந்த இயேசுவை பற்றி, அவரது வல்லமை பற்றி எடுத்துரைக்கிறோமா? மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 11வது வார்த்தை. அதிலும் இயேசுவினுடைய பிறப்பு எதற்கு என்று 2வது பகுதியில் கூறப்பட்டிருக்கிறது. திருமுழுக்கு யோவான் அதை சொல்லி முடித்து, அவருடைய மிதியடிகளை தூக்கி செல்ல கூட எனக்கு தகுதி இல்லை. இயேசு, அவர் என்றால் இயேசு, தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். 2 இயேசுவினுடைய பெயரை சொல்லும் பொழுது சொல்ற நிகழ்வு மத்தேயு நற்செய்தியில் 2:21 அவர் நம் பாவங்களிலிருந்து நம்மை மீட்பார். 2வது இயேசு, அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் நமக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அன்புக்குரியவர்களே, இயேசுவில் நம்பிக்கை வைக்கிற பிள்ளையால் மட்டும்தான் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு வழி நடத்த முடியும். இயேசுவில் நம்பிக்கை வைக்கிற பிள்ளைக்கு மட்டும்தான் பாவங்களில் இருந்து விடுதலை உண்டு. இதை உணர்ந்த, அனுபவித்த திருத்தூதர்கள் செய்யற 2 நிகழ்வு மட்டும் வாசிக்கிறேன். திருத்தூதர் பணிகள்ல 3ஆம் அதிகாரத்துல முதல் முறையாக பேதுருவும் யோவானும் கால் ஊனமுற்ற ஒருவரை அழகு வாயில் என்னும் இடத்தில் அவர்கள் சுகப்படுத்துகின்ற நிகழ்வை பார்ப்போம். அங்க 6வது வசனம் வாசிங்களேன். பேதுரு அந்த கால் ஊனமற்ற பிச்சைக்காரரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன், நாசிரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுங்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்க தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார். அன்புக்குரியவர்களே, இந்த திருத்தூதர்கள் இயேசு என்னும் பெயரில், நாசிரேத்தூர் இயேசு என்னும் பெயரில் அந்த மகனை நடக்க செய்கிறார்கள். இன்று எங்காவது யாராவது ஏதோ அற்புதம் நடக்கிறது என்று நினைத்தால் அது எந்த நபர்களுடைய திறமையும் அல்ல, நாசிரேத்தூர் இயேசுவின் பெயரால் மட்டும்தான் முழுமையான உண்மையான அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதனாலதான் திரு அவை நம்மை கவனிச்சோ சொல்லிட்டே இருக்கோம், நாசிரேத்து இயேசுவின் பெயரை பின்பற்றுங்கள், நாசிரேத்தூர் இயேசுவை பின்பற்றுங்கள். அந்த பெயரை பற்றி சொல்கிற நபர்களை பின்பற்றி அவங்க பின்னாடி போயிடாத. பிரைஸ் தி லார்ட். 2க்கும் வித்தியாசம் இருக்குது. நாசிரேத்தூர் இயேசுவின் பெயரை, அவரை பின்பற்ற வேண்டுமோ தவிர
அந்த பெயரை உச்சரிக்கிறவர்கள் பின்னால் அப்படியே போனா போக வேண்டியதான் எங்கேயாவது. அவரை பின்பற்றவர்களில் இருந்து மீட்பு அல்ல, அவரை பின் சென்றால் மட்டும், இயேசுவை பின் சென்றால் மட்டும்தான் மீட்பு. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. மீண்டுமாக திருத்தூதர் பணி 4ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் வாசிங்களேன். எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி பெரிய அங்க சங்கத்தெல்லாம் கூப்பிட்டு பெரிய பெரிய விசாரணை. எப்படி நடந்துச்சு, நீயா செஞ்ச, யார் செஞ்சது, என்ன காரணம்? உடனே 10வது வசனத்தை சொல்லுவாங்க, நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் அந்த பிரதர் ஜெபித்ததுனால, இந்த சிஸ்டர் ஜெபித்ததுனால நலமடைந்தேன், அவர் கை வச்சதுனால எனக்கு நலம் கிடைச்சது, இவர் கை வச்சதுனால. இயேசுவின் பெயரால் மட்டும்தான். யார் எந்த, நீங்க எவ்வளவு பெரிய குட்டிகரணம் போட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளை போய் பார்த்தாலும் சரி, நபர்களில் மனிதர்களில் அல்ல சுகமும் மீட்பும் பாவ மன்னிப்பும் ஆவியாரையும் நாம் பெற்றுக்கொள்வது, மாறாக இயேசுவின் வழியாகத்தான். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. தொடர்ந்து அடுத்த வசனம் பாருங்க. இந்த இயேசுவே, அடுத்த வசனம் தொடர்ந்து வாசிங்க. இது உங்கள் எல்லாருக்கும், இஸ்ராயல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும், நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார். 12வது வசனம் வாசிங்களே. யாரால் அன்றி, இவரால் அன்றி, இயேசுவால் அன்றி வேறு எவராலும். இன்னொரு முறை அந்த வசனம் வாசிங்க. அதாவது இவர் என்ற இடத்துல இயேசு, இயேசுவால் அன்றி வேறு எவராலும். பனிஷ்மெண்ட். இன்னொரு முறை அதே வார்த்தையை வாசிங்க. இயேசுவால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. இன்னைக்கு மனசுக்குள்ள குறிச்சு வைக்க வேண்டிய வசனம், இயேசுவால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. தொடர்ந்து, ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயர் அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படல. இது மனசுக்குள்ள எப்பயுமே இருக்கணும். இந்த வானத்துக்கு கீழே இயேசு விட பெரியவர் யாரும், இயேசு விட பெரிய எந்த சாமியாரும், இயேசு விட பெரிய எந்த சிஸ்டரும், இயேசு விட பெரிய எந்த பிஷப்பும், இயேசு விட பெரிய எந்த புனிதரும். ஏன் வெக்கம் இல்ல? எந்த புனிதரும் இயேசுவை விட பெரியவர்கள், இயேசு விட பெரிய எந்த மரியாவும் இல்ல, சூசையப்பரும் இல்ல. அன்புக்குரியவர்களே, வானத்தின் கீழ் மீட்புக்காக கொடுக்கப்பட்ட ஒரே பெயர் இயேசு என்னும் பெயர். பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா, ஹalleluya. எனக்கு தெரியல எவ்வளவு உங்க மனசுக்குள்ள பதிஞ்சதுன்னு சொல்லி. அதனால இவரால் மட்டும்தான் மீட்பு, இவரிடம் மட்டும்தான் ஆசீர்வாதம், இவரிடம் இருந்து மட்டும்தான் விடுதலை. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. ஒரே ஒரு இறை வார்த்தையோடு முடிக்கிறேன். யோவான் நற்செய்தி எடுங்களேன். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 36வது இறை வார்த்தை. மகன்னா இயேசு. இயேசுவிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர், இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார், மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். இயேசுவை கூடாமல், இயேசு இல்லாமல் மீட்பை சொந்தமாக்க நினைத்தோம் என்றால் அப்படிப்பட்ட ஒரு மீட்பே இல்ல. இயேசுதான் முதலில் உயிர்த்தவர், இயேசுதான் முதலில் பாவத்தை வென்றவர், இறப்பை வென்றவர், இன்றும் வாழ்கிறவர். பிரைஸ் தி லார்ட். அதனால் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு முறை நீங்கள் ஜெபம் செய்த பொழுதும், தியானத்தில் கலந்து கொள்ளும் பொழுதும், அருட்சாதனத்தில் கலந்து கொள்ளும் பொழுதும் ஒரே ஒரு சிந்தனை, இயேசுவோடு உள்ள நம்பிக்கையில, அவரோடு உள்ள அருள் வாழ்வில் நான் வளர்கிறேனா? நீங்கள் செய்கின்ற ஜெபம் இயேசுவோடு உள்ள நம்பிக்கையில் வளர, இயேசுவோடு உள்ள ஒரு நட்புறவில் வளர உதவி செய்ததென்றால் அந்த ஜெபம் அர்த்தம் உள்ள ஜெபம். நீங்கள் செய்கின்ற ஜெபமோ, வழிபாடோ, பாடலோ, தியான முயற்சியோ, துதிப்போ இயேசுவோடு வளர நமக்கு உதவி செய்யவில்லை என்றால் அது அர்த்தமற்றது, அது இறை திருவுளத்தில் விருப்பமற்ற ஒன்று, அது இறைவனுக்கு பிடிக்காத ஒரு செயல். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. அதனால் இந்த நாளிலே மனசுக்குள்ளே, இவரால் அன்றி, இயேசுவால் அன்றி எனக்கு மீட்பு இல்லை, இவர் மட்டும்தான் மீட்பின் அடையாளம். இவருக்கு மாற்றாக வேறு எந்த நபரையும், எந்த கோவிலையும், எந்த திருத்தலத்தையும், எந்த புனிதரையும், யாரையும் வைக்க முடியாது.
நம்ம மனசுக்குள்ளலாம் நம்ம கனவு கோட்டை கட்டிட்டு உட்காந்துருக்குறோம். கோவாவுக்கு போயிட்டு வந்தவங்க சொல்லுவாங்க, நான் போயிருக்கலாம், ஐயோ மிஸ் பண்ணிட்டோம். நீ கோவாவுக்கு போகாம இரு, எருசலேமுக்கு போகாம இரு, ரோமைக்கு போகாம இரு. ஆனால் இயேசுகிட்ட மட்டும் விட்டுறாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. போனவர்களை தவறு சொல்லல, ஆனால் அங்க போனதா மீட்பா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் இயேசுவோடு உள்ள அந்த அன்பு தீயில் பற்றி எறியணும். நீ எங்க போய் ஜெபம் பண்ணாம இரு, வேளாங்கண்ணிக்கு போகாத, அது உன்னுடைய விருப்பம். எங்க போனாலும் இயேசுவோட நம்பிக்கையில் வளர்றியா? அருளாலயத்துக்கு வராத உன் விருப்பம். ஆனால் இயேசுவோட அன்பில் வளருகிறாயா? நீ போகின்ற இடங்கள் இயேசுவோடு உள்ள அன்பில் நட்புறவில் வளர, நீ சந்திக்கின்ற நபர்கள் இயேசுவோடு நட்புறவில் வளர உதவி செய்தார்கள் என்றால் நிச்சயமாக போய்கிட்டே இரு. நீ பேசுற போன் கால் இயேசுவோட நட்புறவில் வளர உதவி செய்தா பேசிக்கிட்டே இரு. உதவி செய்யலையா பேசாத. பிரைஸ் தி லார்ட். நீ செய்கின்ற செயல் இயேசுவோடு உள்ள நட்புறவில் உன்னை வளர்த்துகிறதா? அந்த செயலை விட்டுறாத. நீ செய்கிற செயல் இயேசுவோடு உள்ள நட்புறவில் உன்னை பிரிக்கிறதா? அதுதான் பாவம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த நாளிலே இயேசுவினுடைய நாமத்தை போற்றி நாம் துதித்து பாடுகிறோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாருங்க, இயேசுடைய பாட்டு பாடுறதுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா எந்திரிக்கிறோம்னு சொல்லி. அனைவரும் எழுந்து நிற்போமா? இந்த இயேசுவினுடைய பெயரை சொல்லுகிற பொழுதே நமக்கு ஆசை, மீட்பு. அவரது பெயரை சொல்லிதான் திருத்தூதர்கள் அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்கிறார்கள். இந்த நாமத்தை உணர்ந்து நாம் விசுவசித்து நன்றி சொல்லி கரனை தட்டி நாம் பாடி ஜெபிப்போம். மகிழ்ச்சியோடு இயேசு ஆண்டவர், அவரால் மட்டுமே மீட்பு என்பதை உணர்ந்து கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடி ஜெபிப்போமா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். கரங்களை உயர்த்துவோமா? முழுமையாக நம்ம ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்திற்கு அர்ப்பணித்து, இதோ அவரால் என்று மீட்பு இல்லை என்பதை உணர்ந்து குரல் எழுப்பி கரங்களை உயர்த்தி துதிப்போமா? துதிப்போம். இயேசுவே, உம்மால் மட்டுமே மீட்பு என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தும். இயேசுவே, இந்த ஆண்டிலே உம்மீது உள்ள நம்பிக்கையில் வளர வரம் தாரும். இயேசுவே, நீர் உம்மீது நம்பிக்கையில் வளர துணை செய்கின்ற இறை வார்த்தை வாசிக்க எங்களுக்கு வரம் தாரும். உம்மை முழுமையாக சிக்கன பிடித்துக் கொள்ள வரம் தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மீது உள்ள நம்பிக்கையில் வளருகிற பொழுது எங்கள் குடும்பங்களுக்கு மீட்பு என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முழந்தால் படிடுவோம். மாண்புயர் பாடி இறுதி ஆசிற்கு தயாரெடுப்போம். மாண்புயருவரு சாதனத்தை தாழ்ந்து பணிந்து
நீ மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்றவர்களுக்கு உணவளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். வாழ்க 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 மரியே, வாழ்க வாழ்க